இங்க மனோஜ் ஒரு பக்கம் ரோகிணின்ற பெயரை கேட்ட அடுத்த நிமிஷமே தன்னோட ரோகிணி தான் வந்துட்டாங்க, சொல்லப்போனா அவ ஏமாத்தனவ அப்படின்னு சொல்லி அந்த லேடி கான்ஸ்டபிளை பார்த்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மேடம், இந்த ரோகிணியை நம்பாதீங்க, இவ 2 கல்யாணம் பண்ணவ, இதுக்கு முன்னாடியே கல்யாண விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு என்னை ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிளை பயங்கரமா பேசி அள வச்சிடறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டரும் இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது, இவனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா மனோஜை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப முத்துவும் அதே வழியா கார் ஓட்டிட்டு போகும்போது மனோஜை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறதை கவனிச்சுட்டு வேகமா காரை நிறுத்திட்டு கடகடன்னு ஓடி வந்து, மேடம் 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 இவனை விட்டுருங்க மேடம், இவன் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டான், சொல்லப்போனா இவன் பண்ணதுக்கான ரீசன் வேற அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டருக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது இங்க மனோஜோட ஒய்ஃப் ரோகிணி வந்து அவங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சி இவனை கல்யாணம் பண்ணிருக்காங்க, அந்த விஷயம் இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அதனாலதான் இவன் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப அவங்களும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பொண்ணுங்க அப்படிதான் ஏமாத்துறாங்க, சரி விடு அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி மனோஜை கூட்டிட்டு போக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மனோஜை சமாதானப்படுத்தி கார்ல ஏத்துறாரு. இப்படி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சிந்தாமணி அவங்க ரோகிணி கூட போட்ட பிளான கரெக்டா நிறைவேற்றுற மாதிரி இங்க விஜயா கிட்ட வந்து இங்க ரோகிணி பண்ண விஷயத்த நினைச்சு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க பேசி ரோகிணியை தப்பு தப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஸ்ருதிக்கும் சரி மீனாக்கும் சரி இவங்க பண்ற விஷயம் சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் கரெக்டா ரோகிணி அந்த வீட்டுக்கு வராங்க. ஆனா ரோகிணி வந்ததை பார்த்து அடுத்த நிமிஷமே இங்க விஜயா கோவப்பட்டு ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுரி, வெளியில போ முதல்ல அப்படின்னு சொல்லி ரோகிணியை கண்ட மணிக்கு பேசுறாங்க. அப்போ ரோகிணி எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி ரவி தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்டாதான் அவங்க தன்னோட துணிமணி எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட மீனாவும், இங்க பாருங்க ரோகிணி உள்ள வந்து அவ துணிமணி அவளே எடுத்துட்டு போட்டு நீங்க எடுத்து வெளியில போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம விஜயாவும் அந்த துணிமணியை தூக்கி எறிஞ்சு இந்த பக்கம் ரோகிணி அங்கிருந்து அனுப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி இங்க நடக்கிற எல்லா கலவரத்தையும் சிந்தாமணி தன்னோட மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதை யாருமே கவனிக்கல. ஆனா அவங்க தெளிவா அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த இடத்துக்கு மனோஜ் வராரு. வந்த மனோஜும் ரோகிணியை பார்த்து பயங்கர கோபத்தோட, என்னை ஏமாத்திட்டேன்டி, நான் உன்னை நம்பி ஏமாந்து போயிட்டாண்டி அப்படின்னு சொல்லி இனிமேல் என் லைஃபுக்கு நீ வேணாண்டி அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணியை ரொம்ப அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அப்படி ரோகிணியை அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் ரோகிணியை ரொம்ப கோபத்தோட மீனாவை ஒரு பார்வை, இதுக்கப்புறம் முத்துவ ஒரு பார்வை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனாவும் ரோகிணியும் இப்போ மாறி மாறி முறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த முத்து கவனிச்சுட்டு ரோகிணியை திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ரோகிணி அடுத்த நிமிஷமே முத்துவை பார்த்து பாக்குறாங்க. அப்போ முத்துவும், என்ன பார்லரம்மா ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பாக்குறீங்களா, நீங்க என்ன வேணாலும் எடுங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க இவர் ஒரு பக்கம் பக்கவான ரிப்ளை கொடுத்துறாரு. இதை பார்த்துட்டு ரோகிணியும் ரொம்ப கோபத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் சிந்தாமணி, இந்த விஷயத்த நம்ம பெருசு பண்ணோம்னா நம்ம முதல்ல விஜயாவை ட்ரிகர் பண்ணி ஆகணும், விஜயா நம்ம பேச்சை கேட்டு ஒரு பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு முடிவு பண்றாங்க. அதனால விஜயாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, மாஸ்டர் உங்க மருமக ரோகிணி ரொம்பவே மோசமானவ போல இருக்கு, ஏன்னா அவ பண்ற ஆட்டிடியூட்லாம் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு, நீங்க முதல்ல அவ கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவ இந்த மாதிரி என் பையனை ஏமாத்திட்டான்னு சொல்லி அவ மேல நீங்க ஒரு கேஸ் கொடுங்க, நீங்க கேஸ் கொடுக்கறத வச்சுதான் கண்டிப்பா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், ஏன்னா உங்க பையன் மனோஜ்க்கு எவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரம் அதுக்கப்புறம் வேற பொண்ணோட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட விஜயாவும், ஆமா சிந்தாமணி, சொல்லப்போனா இனிமேல் உங்க பேச்சை கேட்டு உங்களோட உதவியோட தான் நான் இதெல்லாம் பண்ண போறேன், நான் இதை வச்சு எப்படியாவது என் பையனோட வாழ்க்கையை சரி செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயா பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு கரெக்டா வெளியில வரும்போது இங்க டக்குனு மீனா சிந்தாமணிக்கு குறுக்க வந்து நிக்கிறாங்க. அப்ப சிந்தாமணியும், என்ன மீனா என்கிட்ட எதுக்கு வந்து நிக்கிற, என்ன பார்த்து எதுக்கு முறைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப உடனே இங்க மீனாவும், ஒண்ணு இல்ல, நீங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க ரோகிணி வந்ததுக்கு அப்புறம் டக்குனு உங்க மொபைல் எடுத்து ஏதோ பண்ணீங்கல்ல, அது என்ன பண்ணீங்க, உங்க மொபைல் ஒரு நிமிஷம் கொடுங்க நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா கேக்குறாங்க. ஆனா அதுக்கு சிந்தாமணியும், இல்ல இல்ல என் மொபைல் எதுக்கு நான் அவங்ககிட்ட கொடுக்கணும், நான் என்னோட பிசினஸ் ப்ராப்ளம் என்னோட பர்சனல் விஷயம் எல்லாமே நான் என் மொபைல்ல வச்சிருப்பேன், அதை நான் உங்ககிட்ட காட்டணுமா அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணி பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு மீனாவும், நான் சொன்னதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவும், ஏய் மீனா நீ எதுக்கு நீ சிந்தாமணியை மிரட்டிட்டு இருக்க, அவங்க இஷ்டம், அவங்க மொபைல் எதுக்கு உங்ககிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா மீனாவும், அத்தை நான் ஒரு காரியமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா அவங்க மொபைலை காட்ட சொல்லுங்க, இல்ல அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா சிந்தாமணி கிட்ட பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் மீனா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து எம்பரேசிங்கா இருக்கு. அதுலயும் குறிப்பா இவங்க பண்ற விஷயத்த நினைச்சு வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷனா ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்துவும் மீனா கிட்ட வந்து, இரு மீனா, உனக்கு என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ உடனே இங்க மீனாவும் அவங்க மனசுல பட்ட விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. ஏங்க, எனக்கு என்னமோ ரோகிணி வந்ததுக்கு அப்புறம் சிந்தாமணி இங்க நடந்த விஷயத்த வீடியோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வீடியோ எடுத்திருக்காங்க. நீங்க முதல்ல அவங்க மொபைலை வாங்கி அதுல வேற ஏதாவது வீடியோ இருக்கா அப்படிங்கறத கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட முத்துவும், சிந்தாமணி மேடம், நீங்க உங்க மொபைல கொடுங்க, நாங்க அதுல வீடியோ இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாரு. அப்ப உடனே இங்க சிந்தாமணி ஒரு ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன முத்து, நீ உன் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா என் மொபைல உங்களுக்கு நான் தரமாட்டேன். அது மட்டும் இல்லாம என் மாஸ்டர் குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதை வீடியோ எடுத்து நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேக்குறாங்க. அப்ப மீனாவும், இங்க பாருங்க, நீங்க யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா நீங்க இந்த மாதிரி இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க எப்பேற்பட்ட ஆளுங்கிறத நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டேன். நீங்க சம்பந்தம் இல்லாமலாம் இந்த வீட்டுக்கு வரல. அதுவும் நீங்க வந்து கரெக்டா அரை மணி நேரத்துல எப்படி ரோகிணி வந்தாங்க, அப்பனா ரோகிணி கிட்ட நீங்க முன்னாடியே போய் பேசியிருப்பீங்க. பேசி நான் போனதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சுவான்னு சொல்லி ரோகிணியை வர சொல்லியிருக்கீங்க. நீங்க வர சொன்ன மாதிரி ரோகிணி வந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணீங்க. அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ரோகிணிக்கு கண்ணை காட்டி உங்க செல்ல பாத்தீங்க. அப்ப ரோகிணி சரின்னு சொல்லிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அப்படி அவங்க கிளம்பும் போது நீங்க காட்டின சைகை, அவங்க காட்டின விஷயம், அவங்க பண்ண விஷயம் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டேன். ஒழுங்கா உங்க மொபைல காட்டுங்க, அப்படி இல்ல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மீனா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க விஜயாக்கும் ஒரு மாதிரி சிந்தாமணி மேல டவுட் வந்துருது. அதுக்கப்புறம், ஏங்க, அவங்க தான் போனை காட்டுன்னு சொல்லிடுறாங்கல்ல, ஒரே டைம் காட்டிட்டு போயிருங்க, இவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட சிந்தாமணியும், இங்க பாருங்க மாஸ்டர், என்னோட போன் எல்லாம் உங்க பசங்க கிட்ட எல்லாம் காட்ட முடியாது. அது மட்டும் இல்லாம இது என்னோட பர்சனல், ஏன் பர்சனல் எதுக்காக இவங்க கிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிந்தாமணி அங்கிருந்து விலகி வெளியில போக ட்ரை பண்றாங்க. ஆனா டக்குன்னு குறுக்க வந்த முத்துவும் அந்த டோர் அடைச்சிடறாரு. அடைச்சது மட்டும் இல்லாம, இப்போ மீனா சொன்ன மாதிரி அந்த போன் எங்களுக்கு வேணும், அந்த போன்ல வீடியோ இருக்காங்க, அதை நாங்க பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனா சிந்தாமணி பக்கத்துல வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, என்ன சிந்தாமணி, இந்த வீட்டை மொத்தமா சதிச்சலான்னு பாத்தீங்களா? உங்களோட சுய லாபத்துக்காக இந்த குடும்பத்தை அழிச்சு நீங்க சந்தோஷப்பட பாத்திருக்கீங்க தானே? எனக்கு தெரியும் சிந்தாமணி, நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு கட்டின புருஷனையே வந்து நீங்க பிரிச்சு வச்சு அந்த பொண்ணை உங்க புருஷன் கூட இல்லாம உங்க கூட இல்லாம நட்டாத்துல தவிக்க விட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப போனை கொடுக்குறீங்களா இல்லையா? போனை மட்டும் நீங்க தராம விட்டீங்க, உங்களை இங்க என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சிந்தாமணிய மீனா பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சிந்தாமணிக்கு ஒரு நிமிஷம் பயங்கரமா பயம் வந்துருது. அவங்களும் டக்குன்னு தன்னோட போனை வேற வழி இல்லாம இங்க மீனா கிட்ட கொடுத்துறாங்க. அப்போ மீனாவும் அந்த போனுக்குள்ள போய் பார்த்தா இங்க சிந்தாமணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காங்க. அப்போ இதை டைரக்டா மீனாவும் விஜயா கிட்ட காட்டுறாங்க. பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்ட்டு, இவங்களெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. இந்த வீடியோ எடுத்து வச்சு இந்த வீடியோவை டைரக்டா ரோகிணி கிட்ட கொடுப்பாங்க. ஏன் ரோகிணி போலீஸ்ல போய் கேஸ் கொடுத்தா இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு உங்களையும் மனோஜையும் ஜெயில அரெஸ்ட் பண்ணவே முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக இந்த கேஸை தசை திருப்பறதுக்கு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால முதல்ல இவங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த வீடியோவை டக்குன்னு டெலிட் பண்ணிடுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாம ஹிஸ்டரிக்கும் போய் டெலிட் பண்ணி விட்டுட்டு, இந்தாங்க இப்ப இதை எடுத்துட்டு போய் உங்க ரோகிணி கிட்ட கொடுங்க, நீங்க தானே ரோகிணிக்கு ஹெல்ப் பண்றீங்க, ரோகிணிக்கு வீடெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே நேரம் அந்த வீட்டுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க, ஏன்னா ரோகிணி இனிமேல் உங்க கூட தான் இருக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வேகமா உள்ள போறாங்க. அப்ப இதை பார்த்த விஜயாக்கும் செம்ம ஷாக்கு. அவங்களும் இந்த பக்கம் சிந்தாமணியை பார்த்து ரொம்ப கோபத்தோட முறைக்க ஆரம்பிக்கிறாங்க.